ஃபைனலி வந்துட்டான். நான் போட்ட பார்சல் வந்துருச்சு. இவன்ட்டு இதை வாங்குறதுக்குள்ள அதுவும் ஒரு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஜஸ்ட் மிஸ்ஸில் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா என்னத்துக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கும். சரி அது கிடக்கு. இப்போ இதை முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணி அவன் டைட்டிலில் கொடுத்த மாதிரி உண்மைக்கா உள்ளுக்க 2 பீஸ் தான் இருக்கா இல்லை ஓலாண்டி ஒன்று தான் வச்சு விட்ருக்கானான்ட்டு பார்ப்போம் வாங்க. சரி திறந்து பார்ப்போம். தெரியுது ஓட்ட வந்துருச்சு. நண்பர்களே சொன்ன மாதிரி 2 கொடுத்துட்டான். அப்புறம் ஏன் இதில் மட்டும் தாள் இருக்கு, இதில் இல்லை? திறந்து பார்த்துட்டானா எவனும்? உள்ளுக்க ஓப்பன் பண்ணாதான் இருக்கு. ஒரு டப்பா நெளிஞ்சிருக்கிறான். கவர் இல்லாதப்பவே நான் யோசித்தேன் ஏதாவது பண்ணி வச்சுருப்பான் அப்படின்ட்டு. பாருங்க நெளிஞ்சிருக்கு. இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா, எனக்கு இன்னைக்கு காலையில் ஒரு 11:30 மணி அளவில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. யார்கிட்ட இருந்து? டிடிடிசிகிட்ட இருந்து. இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணதுன்ட்டு அவுட் ஃபார் டெலிவரி, இன்னும் எப்போனாலும் வரும், நீங்கள் காசு எதுவும் தர வேணாம் அதுன்னு சொல்லி தான் என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் இப்போ வரும் அப்போ வரும்ன்ட்டு உட்காந்துட்டே இருக்கேன். 5:30 போல், எப்போ ஈவினிங் 5:30 போல் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. என்னடான்ட்டு கேட்டால் உங்களை ரீச் பண்ண முடியல, அதனால் பார்சல் ரிட்டர்ன் போகுது அப்படின்ட்டாங்க. டாம்ஸ்லேருந்து எனக்கு ஒன்று அனுப்பி விட்ருப்பாங்களே வரலையா அப்படின்னு கேட்டப்போ, வந்திருக்கு தம்பி, இங்கே தான் இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னா. சரி நானும் போய் என்னாச்சு ஏன் வந்து கொடுக்கல அப்படின்ட்டு கேட்கேன். பார்சல் அனுப்புனா பார்சலில் நம்பர் போடலையா, நம்பர் இல்லாமல் பார்சல் போட்டு விட்ருக்கான் அந்த டாம்ஸ்காரன். இவன்ட்ட 129 ரூபா கொடுத்ததுக்கு நல்ல வேலை பார்த்துருக்கான். இங்கேருந்து அது அங்கே இருக்குது தெரியுமா, அங்கே வரைக்கும் நான் பெட்ரோல்லாம் போடல, வண்டியில் போயிட்டு வந்தேன், இருந்தாலும் பெட்ரோல் வேஸ்ட்டு. ஃபைனலி எப்படியோ வந்துட்டான். வாங்க இப்போ அந்த எரேசர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன அந்த கவரை பிக்க தான் கொஞ்சம் மண்டை காஞ்சிருச்சு. என்னடா ஏன் பிசு பிசுன்னு இருக்குங்க? இப்படிதான் இருக்குமா? பிச்சு பார்க்கவா கிளம்ப போலே இருக்கு. சரி பிச்சிருவோம். நூல் நூலா வருது. மறுக்காப்பி உட்காந்துக்கோ. பாருங்க நசன் என் கையில தான் வர்றான். ஏதோ பறக்குது. எப்பா போதுமாப்பா, நீ உள்ள உட்காந்துக்கோ. நீ வரையெல்லாம் அடுத்து வெளியே எடுத்துக்கிறேன்.